மாண்புமிகு கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பான முறையில் அவரை அனைத்து தரப்பு மக்களும் வரவேற்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் அதில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் மாநகர ஒன்றிய பகுதி பேரூர் கழக செயலாளர்களுக்கும் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் துணை செயலாளர்களுக்கும் இந்நாள் முன்னாள் ஊராட்சி உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் கழகத்தினுடைய அனைத்து உள்ளங்களுக்கும் குறிப்பாக மகளிர் அணி சேர்ந்த அனைத்து சகோதரிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக அவரை வழி அனுப்பிய அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். 2 நாள் சுற்றுப்பயணத்தில் குறிப்பாக இன்று 14/9/2025 அன்று நடைபெற்ற அரசு விழாவில் நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் 2,40,000க்கு மேற்பட்டவர்களின் நலத்திட்ட உதவிகளை வழங்கி அதில் குறிப்பாக 86,000 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியும் சிறப்புரை ஆற்றினார். பல்வேறு முடிவெற்ற பணிகளை திறந்து வைத்தும் புதிதாக பல்வேறு பணிகளுக்கு அடிக்கல் நட்டியும் நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் சிறப்புரை ஆற்றினார். அதுக்கு மேலாக 5 புதிய அறிவிப்புகளை இந்த மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக முக்கியமான அறிவிப்பு எது என்று சொன்னால், ஓசூர் டு தளி சாலையில் இருக்கக்கூடிய ரயில்வே மேம்பாலம் நீண்ட நாளாக மிகுந்த பிரச்சனையான ஒரு எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. நானும் பல முறை சட்டமன்றத்திலே பேசி இன்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த பணியை அறிவிச்சிருப்பது உண்மையவே இந்த தொகுதி மக்கள் சார்பாகவும் மாவட்ட மக்களின் சார்பாகவும் நான் முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மேம்பாலம் 90 கோடி செலவில் கட்டப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். நீண்ட நாள் கோரிக்கை. இந்த தளி சாலை என்பது மிகுந்த தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு சாலை. பல்வேறு பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இந்த தளி சாலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த ரயில்வே மேம்பாலம் அவசியமானது. தினந்தோறும் 33 தடவை ட்ரெயின் கிராஸ் ஆகி கொண்டிருந்தது. ஒரு முறை ட்ரெயின் வந்தால் 5 நிமிடம் அந்த கேட்டை போட்டு விடுவார்கள். அப்படி பார்த்தேமானால் பல மணி நேரம் கேட்டு பூட்டியே இருக்கக்கூடிய அந்த நிலை இருந்தது. அதை மாற்றும் விதமாக இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரயில்வே மேம்பாலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையவே இந்த பகுதி மக்களுக்கும் இந்த 2 சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் உண்மையவே ஒரு வரப்பிரசாதமாக நாம் கருதுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.